வழிபாடு செய்வதற்கு முன் எந்த விளக்கை ஏற்றுவதானாலும் விளக்கை முதலில் சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நெய் விட்டு தூய்மையான திரி போட்டு விளக்கை ஏற்றுவோம். மஞ்சள் அக்ஷதை சிறிது வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து ஏற்றுவது நல்லது. விளக்கு ஏற்றியதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே. இதன் பொருள்: மங்களத்தையும் நன்மையையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அருளும் தீபஜோதியே, என் மனதில் உள்ள தீய எண்ணங்களை பகை உணர்வை அழிக்கும் அந்த ஒளிச்சுடருக்கு என் வணக்கங்கள். தீபஜோதி பரபிரம்ம தீபஜோதி ஜனார்தன தீபோ ஹரதுமே பாபம் சந்தியா தீப நமோஸ்துதே. பரபிரம்ம வடிவான ஜோதியே, அனைத்தையும் காக்கும் ஜனார்தனனே, என் பாவங்களை போக்கும் இந்த தீபத்தை வணங்குகிறேன். இதுவே இந்த பாடலின் பொருள். இவ்வாறாக தீபத்தை வணங்கி போற்றி வழிபடுவோம்.